மேலும் இத்தகைய தெங்கு பயிற்சிகளானது பொதுவாக அதாவது பொதுவாக வீதிகளுக்கு அருகாமையிலே அமைய பெற்றுக் கொண்டு செல்லுகின்ற தன்மைகளையும் இப்படப்பகுதியில் தெளிவான முறைகளில் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. மக்கள் இத்தகைய தெங்கு பயிற்சிகளை தங்களுடைய குடியிருப்புகள் சார்ந்த வகையிலேயே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றமையினையும் இப்படப்பகுதியின் மூலம் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாகவே காணப்படுகிறது என்று சொல்லி அந்த விஷயத்தை விளக்கி எழுதி விட்டீங்கன்னா சரி. சரி அக்ஷயா. ஓகே, உங்களுக்கு முன்னுக்கு தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை பாருங்க. இப்படப்பகுதியில் காணப்படும் வீதி பரம்பல் முறைமைகளை சுருக்கமாக விளக்குக. இதுல இருக்கிற ஒவ்வொரு வீதிகளையும் பத்தி நீங்க அதை விளக்கி எழுதி விட்டீங்கன்னா சரி. புகையிரதை பத்தி எழுதக்கூடாது, வீதிகளை மட்டும் எழுதி விடுப்பாம். இதை புகையிரதை வந்து மாத்தி விடுவோம், போக்குவரத்து மாற்றிடுவோம். சிறுதானி போக்குவரத்து பரம்பல் முறைமைகளை பத்தி விளக்க சொல்லி போட்டுருவோம். எதை பற்றி சொல்றீங்க? போக்குவரத்து. நீங்க இதே மாதிரி நான் போக்குவரத்து மாத்தி இருக்கிறேன், நீங்க புகையிரதை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, இத்தகைய பிரதேசத்தினை அவதானிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்ப இத்தகைய படப்பகுதியில் பிரதான வீதிகள், ஏத்தர பிரதான வீதிகளையும் வீத்தர பிரதான வீதிகளையும் இப்படப்பகுதியில் தெளிவான முறைகளில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாகவே காணப்படுகிறது. மேலும் இத்தகைய பிரதான வீதிகள் அனைத்தும் வளைவு சுழிவுகளற்று ஒரு நேர்கோட்டு பாங்குகளில் அமைய பெற்றிருப்பதனால் இவை சமவெளிகளின் ஊடாகவே இப்பிரதான வீதிகள் அமைய பெற்றிருக்கின்ற போக்குகளையும் காண முடிகிறது. இப்பிரதான வீதிகளுக்கு அருகாமையில் புகையிரத போக்குவரத்து முறைமைகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இத்தகைய புகையிரதங்களில் 2 புகையிரத நிலையங்களையும் இத்தகைய படப்பகுதியில் அவதானித்துக் கொள்ள முடிவதுடன் ஏனைய சிறு வீதிகளும் மற்றும் வண்டிப்பாதைகளும் இத்தகைய பிரதான வீதிகளுடன் இணைந்து செல்கின்ற போக்குகளை இப்படப்பகுதியில் அதிகம் காண முடிகிறது. அது மாத்திரமன்றி இத்தகைய கிழக்கரை பகுதிகள் அதிகளவாக சிறு வீதிகளையே மக்கள் பயன்படுத்தி தங்களுடைய போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதனையும் இப்படப்பகுதியில் காண முடிகிறது. மேற்கரை பகுதிகளை பொறுத்தவரைக்கும் கடற்கரைக்கு அருகாமையில் மக்கள் தங்களுடைய போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு சிறு வீதிகளை மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றமையினையும் இப்படப்பகுதியில் அடையாளம் கண்டுகொள்ள முடிவதுடன் மற்றும் இந்த சிறு வீதிகளுடன் இணைந்த வகையில் நடைபாதைகளை மக்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்ற போக்குகளையும் இப்படப்பகுதியில் தெளிவாக காண முடிகின்றது. மேலும் இப்பிரதான வீதிகளில் செல்கின்ற பிரதான நதிகளின் ஊடாக பிரதான கழுவோயா நினைக்கிறேன், கழுவோயா டங்குகமோயா நினைக்கிறேன். ஓகே, 2 பிரதான நதிகளையும் குறுக்காக வீதிகளும் மற்றும் புகையிரத போக்குவரத்துகளும், அதாவது இத்தகைய நதிகளை தாண்டி புகையிரதை மற்றும் பிரதான வீதி போக்குவரத்து நடைமுறைகள் அமைக்கப்பட்டிருப்பதனையும் இப்படப்பகுதியில் தெளிவான முறைகளில் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாகவே காணப்படுகிறது என்று சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே விளக்கி கொண்டு போனீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? ஓகே, இந்த விஷயத்தை நான் படத்தை அனுப்பி விடுற பிள்ளைகள் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை பிரிண்ட் பண்ணி ஒருக்கா எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரிதானே? சொல்லுங்க பிள்ளை. சரிதானே? சார் அவங்க மேலே இருக்கிறது நடைபாதையா சார்? நடைபாதை. இந்த இருக்கிற கருப்பு கலர்ல காட்டப்பட்டிருக்கு, இதுக்கு நடைபாதை. இந்த இருக்கிற இதுக்கு நடைபாதை. அது நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் இருக்கிற இந்த பிகாரிக்கு பக்கத்துல போறது நடைபாதை தான் சார். திரிகோண நாணய நிலையம் என்ன சார்? இட உயரம் என்ன சார்? சரி, ரெண்டுமே எங்களுக்கு நில உயர்ச்சியை தான் எடுத்து காட்டும். பொதுவாக திரிகோண கணித நிலையம் என்றது ஒரு மலை பிரதேசத்தினுடைய உயர்ந்த பகுதிகளை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியது திரிகோண கணித நிலையம். சரிதானே? ஒரு மலை உச்சியினுடைய மிக உயர்ந்த பகுதிகளை எடுத்து காட்டக்கூடியது திரிகோண கணித நிலையம். அதுவே ஒரு பிரதேசத்தினுடைய உயர்ந்த பகுதிகளை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட உயரமாக இருக்கும். ஒரு மலைப்பகுதிகளினுடைய உயர்ந்த பகுதிகளை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியது திரிகோண கணித நிலையம். இட உயரம் என்றது ஒரு பிரதேசத்தினுடைய உயர்வான பகுதிகளை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியது வந்து இட உயரம் என்று சொல்லி சொல்லும். பொதுவாக இது தாழ்வான பகுதியாகவும் எங்களுக்கு இருக்கும் இந்த இட உயரம் என்றது. சரிதானே? ஓகே சார். சொல்லுங்க. இந்த ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு ஒரு சீட்ஸ் பேப்பர்ல நினைக்கிறேன். அதுல வந்து அதிக உயரம் கொண்ட பகுதி, அதாவது எத்தனை கேட்டுருந்துச்சு. அதுல திருகோண கணிதத்துல வந்து 800 காட்டிக்கு, ஆனால் அதை விட கூடயும் இருக்குது 950. நீங்க அதுல எது கூடுதலாக இருக்குதோ அந்த கூடுதலாக இருக்கிறது தான் திருகோண கணித நிலையத்துக்கு எடுக்கப்படும். அப்ப அவங்க திருகோண கணிதமா காட்டினத்தை எடுத்தப்பில்லையா? இல்ல, இப்ப திரிகோண கணித நிலையங்கள் எத்தனை திரிகோண கணித நிலையங்கள் இருக்குதோ அதை நீங்க முதல் எழுத வேணும். எழுதிட்டு அதுல மிக உயர்ந்த அளவு எதுவோ நீங்க அதைத்தான் அங்க கொடுக்க வேண்டி வரும். சரிதானே? அப்ப அதுல 950க்கு அவங்க திரிகோண கணிதம் போட மறந்துட்டாங்களோ?
அப்ப திருகோண கணிதம் போடலாட்டி நீங்க அதை எடுக்கக்கூடாது. திரிகோண கணித நிலையங்கள் போட்டிருக்கிறத மட்டும்தான் நீங்க எடுக்க வேணும். அதை தவிர வேற எங்க எந்த உயரங்கள் போட்டாலும் நீங்க அதை எடுக்கக்கூடாது. எங்க திருகோண கணித நிலையங்கள் போடப்பட்டிருக்குதோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற உயரத்தை மட்டும்தான் நீங்க எடுக்க வேணும். வேற உயரத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிழையா போயிடும் விட. சரிதானே? ஓகே சார். ஓகே. அது திருகோண கணித நிலையத்துக்கு பக்கத்துல அந்த உயரங்கள் எழுதியிருப்பாங்க. சொல்லுங்க பிள்ளை. சார் திரிகோண கணித நிலையம் ஒரு முக்கோணத்துல கருப்பு புள்ளி வச்சு கருப்பு கலர் காட்டுவாங்க. புள்ளியா இருக்கும். இட உயரம் எப்படி சார் காட்டும்? இட உயரம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிரவுன் கலர் புள்ளிக்கு பக்கத்துல கருப்பு கலர்ல எழுதப்பட்டிருக்கும். பிரவுன் கலர் புள்ளிக்கு பக்கத்துல கருப்பால் எழுதப்பட்டிருக்கும். அந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல இருக்கும். சரிதானே? ஓகே சார். இட உயரத்துக்கு அடுத்தடுத்து வரும்போது நான் உங்களுக்கு அந்த இட உயரங்களையும் காட்டுறேன். இல்லாட்டி அடுத்த படம் வெட்டும் போது உங்களுக்கு நான் அந்த இட உயரங்களையும் திருகோண கணித நிலையத்தையும் பெற்றுறேன். சரிதானே? வரும்போது அதெல்லாம் எழுதி போட்டு அதுல எது குறைவா இருக்கோ அதான் நாங்க இட உயரம் போடணும். இட உயரம் எழுத வேணும். அங்க அந்த இட உயரங்கள் எல்லாத்தையும் எழுதி அதுல எது குறைவாக இருக்கோ அதை இட உயரம் எழுதுவீங்க. திருகோண கணித நிலையங்கள் எல்லாம் இல்லாமல் எழுதிட்டு அதுல எது கூடுதலாக இருக்குதோ அதை நீங்க திருகோண கணித நிலையத்துக்கு எடுப்பீங்க. சரிதானே? ஓகே சார். சார் திரிகோண கணித நிலையம்ன்றது மிக உயர்வான புள்ளி, இட உயரம்ன்றது தாழ்வான புள்ளி. அப்படியா சார்? தாழ்வான புள்ளி அது அந்த பிரதேசத்தினுடைய தாழ்வான புள்ளி. ஆனால் பொதுவாக ஒரு உயர்ச்சி அந்த நிலப்பகுதிகளினுடைய உயர்ச்சியை தான் எங்களுக்கு எடுத்து காட்டும். சரிதானே? ஓகே சார். ஓகே ஓகே சார் சொல்லுங்க பிள்ளை. அந்த இட உயரமா எடுக்கணும், கூடுனத்தையா குறைஞ்சிட்டு? குறைஞ்சதான் நீங்க இட உயரமா எடுக்க வேணும். எது கூடுதலாக இருக்கோ அது திருகோண கணித நிலையமா எடுக்க வேணும். ஓகே சார். சரிதானே? சில டைம்ல இந்த படத்தினுடைய பீச்சு கேட்பாங்க. இந்த படப்பகுதியினுடைய பீச்சு கேட்டாங்கன்னா திருகோண கணித நிலையத்திலிருந்து இட உயரத்தை கழிச்சுதான் அந்த படப்பகுதியினுடைய பீச்சை காண வேண்டி வரும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த படத்துல கொண்டு வரேன். சரிதான்?